Dear students, good evening to everybody. So, Ashok sir பேசுகிறேன் from Swami Vivekananda Metric Higher Secondary School. Okay, today talk about 7th lesson. Okay, மனித நலம் மற்றும் நோய்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மனிதன் என்றாலே ஓகே பலவிதமான நோய்கள் உட்பட்டு தான் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும். ஓகே, நம்ம நோய்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்திங்கன்னா நாம் அந்த நோய்கள் வராமல் நாம் வந்து அந்த மனிதனாக இருக்கட்டும் மற்ற விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அதை வந்து பாதுகாத்து நம்ம உயிர் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனித நலம் மற்றும் நோய்கள். ஸோ மனிதனிடையே என்னென்ன நோய்கள் இருக்குது, எப்படி இருக்குது, ஓகேவா? பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், மற்ற கிருமிகள் மூலம் பரவக்கூடிய நுண்கிருமிகளும் பரவக்கூடிய நோய்கள் எல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம மனிதன் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பாதுகாத்து நோய்கள் இல்லாமல் கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் இந்த லெசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் இந்த 7th லெசனை பார்க்க போனால் என்னென்ன உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்னென்ன இருக்குது இந்த பாடத்தில் அப்படின்னு பார்த்தா பொதுவாக மனித நோய்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லை தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். நோய் தடைக்காப்பிலின் அடிப்படை கோட்பாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே, தென் தடைக்காப்பு குறைவு நோய், சுய தடைக்காப்பு குறைவு நோய், விடலை பருவம், ஓகே தவறான போதை மருந்து மற்றும் மதுப்பழக்கம், மனநலன் மற்றும் மன அழுத்தத்தை பற்றி இந்த லெசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த சாப்டரில் பார்க்கக்கூடிய அவுட்லைன்ஸ். ஓகே, இப்போ நம்ம லெசனை பற்றி நம்ம பார்க்குறோம். உலக சுகாதார நிறுவனத்தின் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரையறைப்படி உடல் நலம் என்பது ஓகே வெறுமனே நோய்கள் இல்லாத நிலை என்று. ஓகே, உண்மைதான். என்னன்னு சொல்லியிருக்கேன்னா வெறுமே நோய்கள் இல்லாமல் நிலை என்று. ஓகே, எந்த ஒரு சின்ன ஒரு உயிரினமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஓகே நோய்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஓகே, அதான் நோய்கள் இல்லா நிலையற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முழுமையான ஓகே உடல் மனம் மற்றும் சமூக அளவிலான முழுமையான நலவாழ்வுக்கான நிலையே உடல் நலம் என்பதாகும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல் மனம் மற்றும் சமூக அளவிலான முழுமையான நல்வாழ்வுக்கான நிலையே உடல் நலம். இதெல்லாம் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடல் நலம் 2 மார்க் 1 மார்க் கேட்பான். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உடல் மனம் மற்றும் சமூக அளவிலான முழுமையான நல்வாழ்வுக்கான நிலை. ஓகே, உடலும் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும், சமூகத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம உடல் நலம் நல்லா இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது உடல் நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தாலும் அது பேர் உடல் நலம்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் உடல் நலமுடையவர்களாக இருந்தால் தங்களுடைய வேலையில் அதிக திறனுடையவர்களாகவும் இருப்பார்கள். ஆமாம், அது வேணுமே உண்மைதான். மக்கள் வந்து நல்லா இருந்தாங்களா ஓகே உடல் நலம் நல்லா இருந்தாங்கன்னா தங்களுடைய வேலைகளை திறமையான வேலை செய்வாங்க, அதிக நேரம் செய்வாங்க, டயர்ட்னஸ் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ஒரு ஃபீவர்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர், இந்த ஃபீவரோட நீ ஸ்கூலுக்கு வர, ஸ்கூலுக்கு வந்ததுனால என்ன பண்ண முடியாது, உன்னால் அட்டென்டிவாக கிளாஸ் வந்து கவனிக்க முடியாது. ஓகே, அதே தான். ஓகே, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூலி வேலைக்கு காட்டு வேலைக்கோ போகிறோம். ஓகே, நம்ம காய்ச்சலாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, வெயிலில் களை வெட்டுறதோ இல்லை ஏதோ ஒன்று களை பறிக்கிறதோ ஏதோ ஒரு வாட்டவர் மேபி எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உடல் வந்து என்னது அன்ஹெல்த்தியாக இருக்குது, ஹெல்த்தியாக இல்லை, நல்லா இல்லை, ஏன்னா ஃபீவராக இருக்குது. ஸோ அதே போல் தான் உடல் நலம் நல்லா இருந்தால் ஓகேவா நம்ம எந்த ஒரு வேலையும் திறமையாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதையே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற நம் பழமொழி இருக்குது. ஓகே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓகே, குறைவான செல்வம் இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும், அதுதான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா? உடல் நலம் மக்களின் வாழ்நாள் காலத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது குழந்தைகள் மற்றும் முதியோரின் இறப்பு விகிதத்தை குறைக்கின்றது. அது இன்னும் உண்மைதான். ஓகே, உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா நோய் நொடி இல்லாமல் இருந்தோம்னா நம்ம மக்களை ஓகே வாழ்நாள் காலத்தை வந்து அதிகரிக்கும். ஓகே, அதிகரிக்கிறது மட்டும் இல்லாத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை இறப்பதை வந்து குறைக்கிறது. ஓகே, இப்போ நோய் வந்து இறந்துடுறாங்க. ஓகே, இப்போ ஒரு 60 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 60-70 வயசு இருக்காங்க ஒரு பெரியவர். ஓகே, ஏதோ ஒரு நோய் வந்து அது இறந்துடுறாங்க. இப்போ அந்த நோய் வந்ததுனால தான் இறந்தாங்க. சப்போஸ் அந்த நோய் இல்லைன்னா இன்னொரு 10-20 வருஷம் இறப்பார். அப்போ நோய் இல்லாமல் இருந்தாங்களா ஓகே பெரியவர் குழந்தைகளை இறப்பு விகிதம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல உடல் நலத்தை பராமரிக்க தன் சுத்தம்
முழுமையான உடற்பயிற்சி மற்றும் சரிவீத உணவு ஆகியவை முக்கியமானதாகும். ஓகே, நம்ம உடலை வந்து நல்லா நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே, சுத்தமாக வச்சுன்னா என்னது? ஓகே, டெய்லி 2 வேளை நல்லா குளிச்சுக்கிட்டு நீட்டாக சுடு தண்ணியெலாம் குடிச்சிட்டு நல்லா நீட்டாக இருக்கணும். அதே சேம் டைம் என்ன பண்ணால் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓகே, உடற்பயிற்சி நல்லா செஞ்சுக்கணும். அதேமாதிரி சரிவிகித உணவு. ஓகே, கரெக்டாக எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து லிமிட்டாக. ஓகே, சரிவிகித உணவு எடுத்துங்க. சரிவிகித உணவுனது முட்டை, பால், பழம் இதுமாரி இருக்கிறதெல்லாம் மட்டன், சிக்கன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சரிவிகித உணவு. டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளைக்கு. ஸோ இதுமாரி நம்ம சரிவிகித உணவு எடுத்துக்கிட்டால் உடல் நலம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? நல்லா நோய் இல்லாமல் நல்லா இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தான் உடல் நலம் சொல்கிறது. ஸோ 2 மார்க் கேட்பாங்கன்னு உடல் நலம் அப்படின்னு கேட்டால் 3 மார்க் கேட்டாங்கன்னா இதெல்லாம் இல்லை. ஓகேவா? தென் அடுத்து பொதுவாக மனிதனில் காணப்படக்கூடிய நோய்கள். ஓகே, பொதுவாக மனிதனில் என்னென்ன நோய்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா இத்தனை வகையான நோய்கள் இருக்குது. பாக்டீரியா நோய்கள் இருக்குது, வைரஸ் நோய்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே மனிதர்களுக்கு காணப்படக்கூடிய நோய்கள். பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள், புழுவோட நோய்கள். ஓகே, இதெல்லாம் பாக்டீரியா நோய்கள். ஸோ இத்தனையும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நுண்கிருமிகளாக ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாக்டீரியா நோயை பார்க்கலாம். ஓகேவா? பாக்டீரியா நோய்கள் பார்த்தோன்னா சீதைபேதி ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து பிளேக், ஓகே, டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னது? நம்ம பாக்டீரியாவால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். சீதைபேதி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா. ஸோ இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்கன்னு. ஸோ மனித நோய்கள் வந்து கேட்டேன்னா அப்படியே 5 மார்க்கில் எல்லாமே கேட்பான். இது வந்து அப்படி ஜஸ்ட்டு 2 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ கேட்பான். ஸோ பாக்டீரியா நோய்களை எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொன்னோம்னா இதில் ஏதாவது இந்த 6 நோய்கள் இருக்குது. 6 நோய்கள் ஒன்று கொடுத்துட்டு மீதி 5 நோய் 3 நோய்கள் வந்து வேறு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாக்டீரியாவோட நோய்கள். ஸோ என்னென்னா சீதைபேதி, பிளேக், டிப்தீரியா, கலரா, டைஃபாய்டு, நிமோனியா. ஓகே, அடுத்து பார்த்தா வைரஸ் காய்ச்சல். ஓகேவா? ஸோ வைரஸ் நோய்கள் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே, சாதாரண சளி, தடிமல்னு சொல்லுவாங்க. சாதாரண தளி. ஓகேவா? இந்த சாதாரண சளி வச்சு தடிமல் நோயின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நெஞ்சில் சில பேருக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும். தென் அடுத்து பார்த்தோன்னா புட்டாளமை. ஓகே, பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு அம்மை நோய். ஓகேவா? தட்டம்மை, கல்லீரல் அலர்ஜி, டெங்கு, சிக்கன் குனியா, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம். ஓகே, அதை இளம்பிள்ளை வாதத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? போலியோ மைலிட்டிஸ். ஸோ சாதாரண சளி, புட்டாளமை, தட்டமை, கல்லீரல் அலர்ஜி, டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம். ஓகே, இது எல்லாமே வைரஸ்னால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். தென் அடுத்தது பார்த்தோன்னா பூஞ்சை நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பூஞ்சை நோய்கள். ஓகே, என்ன சார்? 2 நோய் தான். பூஞ்சை நோயில் கேண்டியாசிஸ். ஓகே, முக்கியமாக 1 மார்க்கில் கேட்பான். கேண்டியாசிஸ் இது பாதப்படைன்னு சொல்லுது. ஸோ இது 2மே பார்த்தோன்னா பூஞ்சை நோய்கள். ஓகேவா? கேண்டியாசிஸ், பாதப்படை 2மே பூஞ்சை நோய்கள். தென் அடுத்தது பார்த்தோன்னா புரோட்டோசோவா நோய்கள். புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய நோய்கள் மலேரியா. ஓகேங்களா? அமீபாய்சிஸ். ஓகே, ஆப்பிரிக்கன் தூக்கு வியாதி, காலா அசார். ஓகே, காலா அசார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ இது எல்லாமே எந்தெந்த புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய நோய்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள், புழு நோய்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை 5 வகையான நோய்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நோய்க்கும் பார்த்தோன்னா பல வகையான நோய்கள் காணப்படுது. ஓகே, மலேரியா, அமீபாய்சிஸ், ஆப்பிரிக்க தூக்க வியாதி, காலாசார் இதுவும் புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த நோய்களெல்லாம் எந்த புரோட்டோசோவால் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோன்னா புழுவின் நோய்கள். ஓகே, எந்த புழுவினாலும் ஏற்படக்கூடிய நோய்கள் அஸ்காரிஸ், ஏனைக்கால் நோய் அப்படின்னு சொல்லி பைலோரைசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அஸ்காரிசிஸ் அப்படிங்கிற நோய். ஓகேவா? அண்டு ஏனைக்கால் நோய். ஓகே, ஏனைக்கால் நோய் கால் இதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஏனைக்கால் மாரி நம்ம கால் வந்து வீங்கி போயிடுது. ஸோ அது 2 பார்த்தோன்னா ஏனைக்கால் வியாதி. ஸோ இது 2மே பார்த்தோன்னா அஸ்காரிசிஸ், ஏனைக்கால் நோய். ஓகே, இது 2மே பார்த்தோன்னா புழுவினால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ இது எல்லாமே முக்கியமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். ஓகே, பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இது 5மே.
கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, 3 மார்க்கில் கேட்பான். ஓகே, சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கேட்பான். ஓகேங்களா? தென் அடுத்தது பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மனிதனுக்கு என்ன நோய் ஏற்படுது? ஓகே, பொதுவாக எல்லா நோயும் சிம்பிள் ஃபீவர்லேருந்து ஃப்ரம் உயிர்கொல்லி நோய் கேன்சர் வரைக்கும் நமக்கு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், நோய் என்பது உடல் அல்லது மனிதனில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அல்லது குறைகள். ஓகே, 1 மார்க்கில் கேட்பான். நோய் என்பது உடல் அல்லது மனதில் ஏற்படக்கூடிய குறைகள் அல்லது கோளாறுனால தான் என்னது மனிதனுக்கு நோய் ஏற்படுது. உண்மை தான். ஓகேவா? மனிதனுக்கு அதனால தான் உடலில் அல்லது மனதில் ஏற்படக்கூடிய கோளாறு அல்லது குறைகள், இதனால தான் மனிதனுக்கு நோயே ஏற்படுது. எந்த ஒரு குறையும் மனிதனில் எந்த ஒரு குறையும் கோளாறு இல்லைன்னா மனிதனுக்கு எந்த ஒரு நோயுமே ஏற்படாது. ஓகேங்களா? என்ன சார் கோளாறு குறைகள் அப்படின்னா மன அழுத்தம், என்ன சொல்கிறது, ஐயோ நம்ம கடனாக இருக்கேன், ஐயோ பணக்காரனா இல்லையே, நான் எப்படி கடன் கட்ட போகிறேன், நமக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, எப்படிலாம் கடன் கட்ட போகிறது, நம்ம எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது, நம்ம பிள்ளைங்க குட்டிங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதே ஒரு குறை. ஓகேங்களா? தென் நம்ம வீடு கட்டணும், அது கட்டணும் அப்படின்னு சொல்லி மனசில் போட்டு குழப்பிக்கிறது. ஸோ இந்த கோளாறுகள் இருக்கிறதுனால தான் நமக்கு நோய் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா மனிதனுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. ஓகேங்களா? இதில் சுற்றுச்சூழல் காரணிகள், நோயூக்கிகள், மரபிய முரண்பாடுகள் மற்றும் வாழ்க்கை முறை ஆகிய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய புறத்தோற்ற உடல் செயல் மற்றும் உளவியல் ரீதியான முரண்பாடுகள் ஆகியவை அடங்கும். ஓகே, இதில் பார்த்தோன்னா இந்த கோளாறுகள் குறைபாடுகள் இதெல்லாம் எதனால் சார் தோன்றுது அப்படின்னா நம்ம மனிதனில் ஏற்படக்கூடிய அந்த இது மட்டும் கிடையாது. ஓகே, இது சுற்றுச்சூழல் காரணிகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய புறத்தோட்ட உடல் உளவு ரீதியான பண்புகளாலும் நமக்கு இந்த கோளாறுகள் குறைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மனோ ரீதியாக மட்டும் நமக்கு தோன்றது கிடையாது, மற்றவர்கள் புண்படுத்துறதுனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள்னா 2 வகை பெரும் பிரிவுகளை பிரிக்கலாம். இதில் தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள். ஓகே, அதை கண்டெய்னிங் டிசீஸ், நான் கண்டெய்னிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் தொற்றக்கூடிய நோய்கள், சில பேர் தொற்றாத நோய்கள் அப்படின்னு சொல்லுது. தொற்றக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுதான் தொற்றக்கூடிய நோய்கள் எளிதில் இப்போ ஒருத்தர் மெட்ராஸை எழுந்திரிச்சு பக்கத்தில் அப்படின்னா அது நமக்கு தொற்றிக்கும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் COVID-19. ஓகேவா? கொரோனா வைரஸ். ஓகே, இதை யாராச்சும் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது நமக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் தொற்றக்கூடிய நோய்கள். ஓகேவா? தொற்றாத நோய்கள் எதுவா அப்படின்னு பார்த்தோன்னா கேன்சர், ஓகே, இந்த எய்ட்ஸு, சிஃபிலிஸு, ஸோ இதுமாரி நிறைய நோய்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தொற்றாத நோய்கள். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு நபரிடமிருந்து தொற்று நோய்கள் பார்த்தோன்னா ஒரு நபரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் அல்லது பரவும் நோய்கள் என்னது? கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது, கண்டாமினேட்டட் அப்படின்னு சொல்கிறது தொற்றக்கூடிய நோய்கள். ஓகே, ஒரு நபரிலிருந்து மற்றவருக்கு பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் அல்லது பரவல் நோய்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அதாவது கம்யூனிகேட் ஆகிறது, ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் ஆகிறது, அந்த நோய் பார்த்தோன்னா தொற்று நோய்கள். ஓகே, இந்த நோய்களை உண்டாக்கும் உயிரிகள் நோயூக்கிகள் பேத்தஜன் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இது என்ன சொல்கிறோம்? பேத்தஜன்ஸ். ஓகே, நோயூக்கி, இந்த நோய்களை உருவாக்கும் உயிரிகள். ஓகே, ஏன்னா அவங்ககிட்டருந்து நமக்கு அந்த நோய் வருதுன்னா அது அந்த நோய் கிருமி, அதுக்கு பேர் தான் என்னது? நோயூக்கி அல்லது பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பேத்தஜன் அப்படின்னா நோயூக்கி. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒருத்தங்கிட்டருந்து ஒருத்தனுக்கு நமக்கு வருது. ஸோ அது நோயூக்கி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இவை காற்று, உணவு. ஓகேவா? எது மூலிமா பரவுது அப்படின்னா இவை காற்று, நீர், உணவு, உடல் தொடர்பு மற்றும் நோய் கடத்திகள் மூலம் பரவுகிறது. ஸோ இந்த நோய்க்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மற்றவர்களுக்கு எப்படி சார் பரவுது அப்படின்னா காற்று, நீர், உணவு, உடல் தொடர்பு மற்றும் நோய் கடத்தி. ஓகேவா? இது மூலிமா தான் பரவுதுன்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ காற்று, ஏன்னா இப்போ மெட்ராஸை நம்ம இந்த COVID-19 கொரோனா வைரஸ் எல்லாம் பார்த்தோன்னா காற்று மூலம் பரவுது. நீர், ஓகே, நீர் மூலம் சில அலர்ஜி, ஓகேவா, மற்ற கிருமிகள் மூலம் நீர்நிலை ஏற்படக்கூடியது. ஓகே, தென் அடுத்து இப்போ உணவு மூலம். ஓகே, கண்டாமினேட் டிசீஸ்ன்னு சொல்கிறது, ஃபுட்டு கண்டாமினேஷன் டிசீஸ், கண்டாமினேட் ஃபுட்டு.
சில கண்டாமினேட் ஆன என்ன சொல்கிறது அந்த கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம நோய் பரவுது. உடல் தொடர்பு இப்போ எய்ட்ஸு, சிபிலிஸ் எல்லாம் பாலியல் நோய்கள் ஏற்படுது. நோய் கடத்திகள் மூலம் அதேமாதிரி நோய் அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நமக்கு பரவிடுது. அது நோய் கடத்தின்னு சொல்கிறது. தென் அடுத்தது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா, ஒட்டுண்ணிகள் மற்றும் புழுவின் ஒட்டுண்ணிகள் போன்றவற்றை நோயூக்கிகள் ஆகும். இது எல்லாமே நம்ம மேலே பார்த்தது எல்லாமே நோயூக்கிகள். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நோய் பரவுது. ஓகேங்களா? தென் அடுத்து தொற்று நோய்கள் பொதுவானவை. ஓகேவா? தொற்று நோய்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவை. உனக்கு தான் வரணும், எனக்கு தான் வரக்கூடாதுன்ட்டு ஒரு இது இல்லை. எல்லாத்துக்குமே ஏழை, பணக்காரன், எந்த மினிஸ்டர் எல்லாத்துக்குமே டாக்டர் கூட சில பேருக்கு இப்போல்லாம் நோய்கள் வருது. இப்போ இந்த கொரோனா பார்த்தோன்னா நிறையா டாக்டர்ஸும் பார்த்தோன்னா கொரோனாவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. அதனால் பார்த்தோன்னா அது பொதுவானது, எல்லாத்துக்குமே இந்த நோய் வரக்கூடியது. ஓகேவா? மேலும் இத்தகைய நோய்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நேரத்தில் பாதிக்கப்படுவார்கள். இத்தகைய நோய்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறார்கள். இப்போ சொன்னல இந்த COVID-19 பார்த்தோன்னா டாக்டர் அத்தனை பேரும் பாதுகாப்பாக தான் முகக்கவசம் அழிஞ்சிக்கிட்டு ஃபேஸ் கவர் ஃபுல்லும் ஃபேஸை கவர் பண்ணிக்கிறாங்க. அத்தனையும் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃபுல்லும் பார்த்தோன்னா அவங்களே என்னது நோய் அவங்களுக்கு நோய் வந்துடுது. எல்லா நோய்களும் பாதிக்கப்படுது. பெரும்பாலான பாக்டீரியா நோய்கள் குணப்படுத்தக்கூடியவை. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடியவை. ஓகேவா? அப்போ என்ன குணப்படுத்தக்கூடியதுன்னா வைரஸ் நோய்கள் மட்டும்தான். சில நோய்கள் தான், எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். இப்போ COVID-19 பார்த்தோன்னா குணப்படுத்திடுறாங்க. சில பேர் ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கு என்ன பண்ணால் குணப்படுத்த முடியல. ஆனால் வைரஸ் நோய்கள் அனைத்தும் குணப்படுத்த முடியாது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா வைரஸ் நோய்கள் அனைத்துமே குணப்படுத்தக்கூடியவை அல்ல. எல்லா நோயும் குணப்படுத்த முடியாது. ஒரு சில நோயை குணப்படுத்தலாம். இப்போ ஒரு 10 நோய் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் 8 நோய் குணப்படுத்திடலாம். வைரஸ். ஆனால் அப்படி கிடையாது. பாக்டீரியா நோய் அனைத்து நோயும் என்ன பண்ணிடலாம், க்யூர் பண்ணிடலாம். எய்ட்ஸ் போன்ற சில தொற்று நோய்களும் இறப்பை ஏற்படுத்தக்கூடியன. அதிலே பார்த்தோன்னா வைரஸ் நோய்கள், எய்ட்ஸ் போன்ற சில நோய்கள் இதெல்லாம் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்து நோய் தொற்று புரியுதாங்கன்னு. நோய் தொற்றிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாதவை தொற்றா நோய்கள் ஆகும். நோய் தொற்றிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாதவை தொற்றா நோய்கள் என்று அழைக்கப்படுகிறது. 2 மாடல் கேட்பான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தொற்று நோய்கள் முதல் பார்த்தோம். இப்போ தொற்றா நோய்கள். நோய் தொற்றிய ஒரு நபரிடமிருந்து எந்த ஒரு நிலையிலும் அந்த மனிதர்லேருந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனிதனுக்கு நோய்கள் பரவாமல் இருந்தால் அதுக்கு தொற்றா நோய்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? தொற்றா நோய்கள் தொற்று நோய்கள் உள்ள வேறுபாடு கேட்டோன்னா 3 மார்க்கில் இது எழுதிடுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மரபு வழியாகவோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இதெல்லாம் பார்த்தோன்னா தொற்றாத நோய்கள். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னா தொற்றாத நோய்கள். இது பார்க்கலாம். அதுக்கு இந்த இதில் டிடினியூனில் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா பாக்டீரியா எதிர்ப்பு திறன் சொல்லியிருக்காங்க. பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். தீமர்கள் கேட்பாங்கன்னா பாக்டீரியல் எதிர்ப்பு திறன். ஓகேவா? பாக்டீரியல் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறது ரெசிஸ்டன்ஸ். குறிப்பிட்ட பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக உயிர் எதிர்ப்பொருளை அடிக்கடி பயன்படுத்த போவது பாக்டீரியா அந்த குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு திறனை பெறுகிறது. புரியுது என்ன சொல்கிறேன்னா? குறிப்பிட்ட பாக்டீரியா தொற்று இருக்குது. இப்போ பாக்டீரியா தொற்று நமக்கு ஏற்படுதுங்கன்னு. ஓகேவா? பாக்டீரியா தொற்று நமக்கு ஏற்படுது. அதற்கு எதிராக எதிர்ப்பு பொருள் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது இப்போ பார்த்தோன்னா கையில் மூலிமா நமக்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம லோஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறோம். ஹேண்ட் வாஷ் லோஷன் மூலிமா அடிக்கடி நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால அதற்கு அந்த பாக்டீரியா அந்த குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பு பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு திறனை பெறுகிறது. நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறியா, அதை விட எனக்கு எதிர்ப்பு திறன் அதிகமாகுன்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பு திறன் பெற்றுக்கொள்கிறது பாக்டீரியா. ஓகேங்களா? எனவே பாக்டீரியா தொற்றினை குணப்படுத்த அந்த குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பொருளை அதன் பிறகு பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஏன்னா அந்த அடிக்கடிக்கு பயன்படுத்தினால இதோட எதிர்ப்பு திறன் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் வாஷ் லோஷனை விட எதிர்ப்பு திறன் அதிகமாகிறதுனால
அதை என்ன பண்ணுவோம், அடுத்த முறை அந்த பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அதிகமாகறனால அந்த ஹேண்ட் வாஷ் லோஷன் எதிர்ப்பு திறன் குறைஞ்சனால நம்ம அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதை மறுபடியும் என்ன பண்ணோம், அதிகமாக எதிர்ப்பு திறன் அதிகமாகிடுச்சு பாக்டீரியாவுக்கு. அதனால் ஹேண்ட் வாஷ் தெர் இஸ் நோ யூஸ். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்கேன். இந்த குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பு பொருளை அதன் பிறகு பயன்படுத்த முடியாது. ஏன்னா பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அதிகமாகிடுச்சு. ஓகே, சில பாக்டீரியாக்கள் பல உயிர் எதிர்ப்பு பொருள்களுக்கான எதிர்ப்பு திறனை வளர்த்து கொள்கிறது. ஓகே, அதான் சில பாக்டீரியாக்கள் பல உயிர் எதிர்ப்பு பொருளுக்கான எதிர்ப்பு திறனை வளர்த்து கொள்ளுதுன்னா அதிகரிச்சிருது. அந்த நான் சொன்ன அந்த லோஷனோட எதிர்ப்பு திறன் அதிகரிச்சிது. எனவே இவ்வகை பாக்டீரியாங்களால் ஏற்படுத்தப்படும் தொற்றினை குணப்படுத்துவது கடினம். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவில் ஏற்படுத்தக்கூடிய தொற்றினை குணப்படுத்துவது கடினம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோய் வந்துடுது, காய்ச்சல் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊசி போட்டுகிட்டே போகிறோம், போய் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட போகிறோம். ஸோ அவர் ஊசி போடுறாரு, ஊசி போட்டு மறுபடியும் காய்ச்சல் வருது, மறுபடியும் போகிறோம். ஓகேவா, ஸோ நேற்று இந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சு, எனக்கு ஊசி போட்டு வந்தேன், இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஃபீவர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த நாம் கொடுத்த ஆன்டிபயோட்டிக் இந்த கிருமி சாகலை அப்படின்னா அதையோட பவர் அதிகமாக இருக்காரு, இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஸோ அதையும் கேட்கல. ஓகே, மறுபடியும் அடுத்த நாள் காய்ச்சல் வருது. ஓகே, மறுபடியும் 3ஆவது நாள் போகிறாரு, மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ அதோட பவராக இருக்கிற ப்ளட் டெஸ்ட்டு பண்ணி ஸோ இந்த கிருமி இந்த ஆன்டிபயோட்டிக்கில் சாகுதான்னு சொல்லிவிட்டு அதான் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுதான் நம்ம கிளினிக்கல் லேபார்ட்டரியில் பண்ணக்கூடிய சோதனை. ஓகேவா, அதில் அந்த லெபார்ட்டரி சோதனையில் அந்த கிருமி இறந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த ஆன்டிபயோட்டிக்கு நம்ம உடம்புல கொடுப்பாங்க. ஓகே, அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய உயிர் எதிர்ப்பு பொருள் திறனை தாண்டி அந்த பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் கீழ்கண்ட படிநிலைகள் அறிவதன் மூலமாக பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அபாயத்தை குறைக்க முடியும். ஸோ இந்த படிநிலை நம்ம அறிஞ்சிக்கிறதுனால பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அபாயத்தை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சிறிய தொற்றினையும் குணப்படுத்த உயிர் எதிர்ப்பு பொருள் பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும். சிறிய தொற்றினை குணப்படுத்த உயிர் எதிர்ப்பு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இதனை பாதுகாப்பாக நம்முடைய நோய் தடைக்காப்பு மண்டலமே மேற்கொள்ளும். ஓகேவா, இதனை பாதுகாக்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நோய் தடைக்காப்பு மண்டலமே அந்த இதை பார்த்துக்கும், அந்த கிருமி பார்த்துக்கும். ஓகேவா, அதுக்காக நம்ம போய் இன்ஜெக்ஷனோ இல்லை நம்ம ஏதாவது மாத்திரை மருந்தோ எதுவும் சாப்பிட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். சாதாரண சளி அல்லது காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றினை குணப்படுத்த உயிர் எதிர்ப்பை பயன்படுத்தக்கூடாது. சாதாரண சளி வந்துச்சு, லைட்டாக ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதே நம்ம நோய் எதிர்ப்பு திறன் என்ன பண்ணிக்கும், தடைக்காப்பு மண்டலம் அதை பார்த்துக்கும். ஓகே, மருந்து சீட்டை எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும். ஓகே, மருந்து எடுத்துக்கொள்ள அவ்வப்போது தவறுதல் மற்றும் மருந்தினை முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல் உயிர் எதிர்ப்பு போல எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும். ஓகேவா, என்ன பண்ணால் அடுத்ததுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓகேவா, தவறுதல், ஓகே, மருந்தினை முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். ஓகே, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உயிர் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுமாரிலாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி இப்போ கொடுத்தாலும் பயன்படுத்தினாலும் அதை கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது, முழுமையாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். ஓகே, சில பேர் பார்த்தோன்னா ஒரு 2-3 மாத்திரை கொடுக்குறோம் ஜீவா, ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு இன்னொரு மாத்திரையை சாப்பிட கசக்குது. குழந்தைங்களாம் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களாம் கசக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதனால் பார்த்தோன்னா அந்த குழந்தைங்களாம் அதை சாப்பிடாம இருக்குது. ஓகேவா, ஸோ இதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொடுத்துக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம முழுமையாக பயன்படுத்துறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதாப்பா? நான் அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ நோய்கள் காரணிகள் இது எல்லாமே பார்த்தோன்னா பாக்டீரியா நோய்கள் முக்கியமான 5 மார்க் கொஷின் மனிதனில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா நோய்கள். ஓகே, முக்கியமான 5 மார்க் கொஷின். ஓகேவா, ஸோ இது மனிதனில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா நோய்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதில் என்னென்ன சொல்லியிருக்கோம், வரிசையின் நோய்கள், நோய் காரணி. ஓகேவா, என்னென்ன நோய் நமக்கு ஏற்படுது. ஓகே, அந்த நோய்கள் எந்த நோய் காரணினால் ஏற்படுது, அதான் உயிரினால் ஏற்படுது, அதான் நோய் காரணி. ஓகேங்களா, தென் அடுத்து பார்த்தா நோய் தொற்றும் பகுதி. இந்த உயிரி இந்த நோய் எந்த உடலில் பகுதியில் தொற்றுது அப்படின்னு சொல்லுது. ஸோ எதன் மூலமாக பரவுது, அதன் அறிகுறி என்ன, நோய் நமக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியாவில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஜெலசிரோசிஸ் அப்படின்னு சொல்லுது.
பேசிலரி சேதபேதின்னு சொல்லுவாங்க. ஜீசெல்லாலோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஜீசெல்லாலோசிஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன நோய் காரணம்னு பார்த்தோன்னா ஜீசெல்லா சிட்டினம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் ஏற்படுத்துது. என்ன நோயை? ஜீஸ் ஜீசெல்லாலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேசிலஸ் சீதபேதிங்கிற நோயை ஜீசெல்லா சிட்டினம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த பகுதியில் நமக்கு பரவுது? குடல் பகுதியில் பரவுது. ஓகேவா? இந்த ஜீசெல்லாலோசிஸ் அப்படிங்கிற நோய் பார்த்தோன்னா நம்ம குடலில் தான் ஃபஸ்ட்டு பரவுது. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா பரவும் முறைகள் எப்படி சேர்த்து பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் நேரடியாக வாய் மற்றும் மலம் வழியாக. ஓகேவா? இப்போ இந்த நீர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிட்டிலாம் நியூஸ்லாம் பார்க்குறோம். ஓகேவா? தண்ணீர் குழாய் வாட்டர் லைன் உடஞ்சி போய் அந்த டிச்சில் கலந்துருது. டிச்சு தண்ணிலாம் கலந்து அந்த தண்ணி வாட்டர் லைன் போனதுனால அதை குடித்து 1000 பேர் 500 பேர் வந்து வாந்தி மயக்கம் அரசு மருத்துவமனை அது அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். ஓகே, அதை மலக்கழிவு கலந்த உணவு. ஓகே, இதான். ஓகே, அதேமாரி பார்த்தோன்னா அந்த டிச்சு தண்ணிலாம் பார்த்தோன்னா காட்டுக்கு வயலுக்கு விட்டு அந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இந்தமாரி ஜீசெல்லாலோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் நமக்கு வந்து ஏற்படுது. ஓகேவா? ஸோ அதேமாரி நீர் நேரடியாக வாய் மற்றும் வாய் மலம் வழியாக இந்த நோய் பரவுது. ஓகே, அறிகுறி என்னென்ன சார்? வயிற்று வலி, நீர் இழப்பு, மலக்கழிவு, ரத்தம் மற்றும் கோழை காணப்படுதல். ஸோ வயிற்று வலி ஏற்படும், வயிற்று ஓட்டம் ஏற்படும். ஓகேவா? மலக்கழிவு, ரத்தம் மற்றும் கோழை காணப்படுதல். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம ஜீசெல்லாலோசிஸ் அப்படிங்கிற நோயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அறிகுறி மட்டுமே 2 மார்க்கில் கேட்போம். ரெண்டுக்குள்ளே வேறுபாடு ஜீசெல்லாலோசிஸ் அண்டு பூப்பனிக் பிளேக்கு உள்ள 2 நோய்கள் இடையே உள்ள அறிகுறிகளே ஏற்படுதுங்க அப்படின்னா 2 நோய்கள் அறிகுறிகள் சொல்லணும் நம்ம. தென் அடுத்தது பூப்பனிக் பிளேக்கு. ஓகே, பூப்பனிக் பிளேக்னால நமக்கு என்னென்ன ஏற்படுது அப்படின்னா கருப்பு மரணம்னு சொல்லி ஏற்படுறோம். கருப்பு மரணம். சரி, எதனால் சார் ஏற்படுது? எர்சீனியா பெஸ்டிஸுங்கிற நோய் காரணம் ஏற்படுகிறது. ஸோ இது எந்த பகுதியில் ஏற்படுது அப்படின்னா நீர் முடிச்சு. ஓகேவா? நம்ம உடலில் பார்த்தோன்னா 600 நிணநீர் முடிச்சுகள் காணப்படுது. நம்ம உடல் முழுவதும் காணப்படுகிறது. நம்ம ரத்தத்தில் வரக்கூடிய நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை வந்து இதை வந்து என்ன பண்ணுது? இதை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புது. அதை டெஸ்ட்ராய் பண்ணுது. அதான் நம்ம நிணநீர் முடிச்சோட வேலை. ஓகே, இந்த பூப்பனிக் பிளேக்குங்கிற அந்த நோய் பார்த்தோன்னா எர்சீனியா பெஸ்டிஸுங்கிற கிருமினால் நம்ம நிணநீர் முடிச்சை வந்து பாதிக்கப்படுது. ஓகே, நோய் கடத்தி தெள்ளுப்பூச்சி. ஓகேவா? ஸோ இதோடைய இது பார்த்தோன்னா எப்படி மூலமா நமக்கு பரவுது அப்படின்னா நோய் கடத்தி தெள்ளுப்பூச்சினால். ஓகே, ஜெனோஃபைஸில் ஜியோபிஸ் அப்படிங்கிற தெள்ளுப்பூச்சினால் நமக்கு பரவுது. ஓகே, இது அறிகுறி காய்ச்சல், தலைவலி, வீங்கிய நிணநீர் முடிச்சுகள். காய்ச்சல் வரும். ஓகேவா? தலைவலி வரும், நிணநீர் முடிச்சில் வீங்கி வரும். ஸோ இதுதான் நம்ம பூப்பனிக் பிளேக்கோட அறிகுறி. தென் அடுத்த நோய் பார்த்தோன்னா 3வது டிப்தீரியா. ஓகேவா? டிப்தீரியா எதனால் சார் ஏற்படுது? நோய் கிருமி அப்படின்னு நோய் காரணின்னு பார்த்தோன்னா கோனிரி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு. ஸோ இதில் எல்லா நோயுமே பார்த்தோன்னா வைரஸ் நோயாக இருக்கட்டும், பாக்டீரியா நோயாக இருக்கட்டும், அந்த கிருமியோட பேர் தான் நோய்க்கு இருக்கும். ஓகே, கிருமியோட பேர் தான் நோயோட பேரும் இருக்கும். ஓகே, கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற நோய் காரணம்லாம் டிப்தீரியா நோய் ஏற்படுது. ஸோ எந்த பகுதியில் பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தோன்னா குரல் வலை, தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதை, இந்த பகுதியெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. குரல் வலையில், தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதையில் வந்து இந்த தொற்று வந்து ஏற்படுது. ஓகே, நீர்த்திவலை. ஓகேவா? நீர்த்திவலைகள் மூலம் வலி தொற்று. சில பேர் பேசும்போது பார்த்தோன்னா வாயிலேருந்து பார்த்தோன்னா எச்சில் வந்து விழுகும். சில பேர் பார்த்தோன்னா வாயிலேருந்து எச்சில் வந்து விழுகும். ஸோ அந்த நீர்த்திவலைகள் மூலம் என்ன பண்ணுறது? தொற்று வந்து ஏற்படுது. ஸோ இது அறிகுறி என்னென்ன சார் அப்படின்னா காய்ச்சல், தொண்டை வலி, கரகரப்பான் தொண்டை மற்றும் சுவாசத்தில் இடர்பாடு. ஸோ இதனால் எல்லாமே ஏற்படுது. டிப்தீரியா அப்படிங்கிற நோய் எதனால் ஏற்படுனா காய்ச்சல், தொண்டை வலி, கரகரப்பான தொண்டை மற்றும் சுவாசத்தில் இடர்பாடுனால ஏற்படுது. ஸோ இதோட அறிகுறிகள்.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலரா. காலரா பார்த்தீங்கன்னா விப்யூரியோ கலரே அப்படிங்கிற நோய் காரணமாக ஏற்படக்கூடியது. இதை நான் சொன்னேனே, காலரா ஏற்படுது. அந்த விப்யூரியோ கலரே அப்படிங்கிற நோய் காரணமாக ஏற்படக்கூடியது. இது எங்கே சார் பாதிக்கப்படுது அப்படின்னா குடல் பகுதியில் பாதிக்கப்படுது. ஓகேவா? மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் மலக்கழிவு வாய் வழியாக ஏற்கனவே நம்ம இதில் பார்த்து தான் இதில் அந்த ஜிசலோசிஸில் பார்த்த அதே பரவமுறை தான் இங்கேயும், அதே நோய் தொற்று தான் இங்கேயும். ஓகே. அறிகுறிகள் மட்டும் வேறுபடுது. ஏன்னா கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு. ஓகே. கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு. ஓகே. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓகேவா, காலராவும் ஜிசோலிசிஸும் ரெண்டும் ஒரே நோய் தொற்று பரவமுறை தான். ஓகேவா? ஸோ ஒன்று படித்தா ஞாபகம் ஒன்று. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டனஸ். ஓகே. அசையாத தாடை. டெட்டனஸ் அப்படின்னா அசையாத தாடை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படுது? கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படின்னு சொல்லுது. இழுப்பு பகுதி. ஓகே. இழுத்துக்குது அப்படியே ஒரு பக்கமாக வாய் பக்கவாதம் வந்துச்சா வாயெல்லாம் தாடையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுல அதை இழுத்துக்குது. ஓகேவா? இடுப்பு பகுதின்னு நினைக்கிறேன். சரி, இடுப்பு பகுதி இங்கிலீஷ் மீடியம் புக்கை பார்த்து சொல்கிறேன் நான். இடுப்பு பகுதியாக இடுப்பு பகுதின்னு தான் நினைக்கிறேன். காயத்தின் வழியாக தொற்றுது. ஓகே. காயத்தின் வழியாக தொற்றுதல். தென் அடுத்தது பார்த்தோன்னா கடுமையாக என்னது தாடை தசைகள் விரைத்தல், மிகை, இதய துடிப்பு, முகம் மற்றும் தாடை தசை பகுதி இழுப்பு. ஓகேவா? இழுத்துக்குது. அதான் கண்ணு இடுப்பு பகுதி கிடையாது. இது வந்து தாடைகளெல்லாம் இழுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோணையாக போயிடுது. தாடை தசைகள் விரைத்தல், மிகை இதய துடிப்பு. ஓகே. மிகை இதய துடிப்புனா இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. நம்ம பர் மினிட்டுக்கு பார்த்தா 72 to 80 அப்படின்னா ஸோ மோர் தென் பார்த்தா 90 மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் தாடை தசை இழுப்புன்னு சொல்கிறது. ஓகே. தென் அடுத்தது பார்த்தா டைஃபாய்டு. ஓகேவா? டைஃபாய்டு பார்த்தா சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற நோய் காரணியால் ஏற்படக்கூடியது. சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற காரணியினால் டைஃபாய்டு ஃபீவர் நமக்கு வருது. இது எங்கன்னு பார்த்தா குடல் பகுதி. அதே தான் மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வழியாக தான் இது பரவுது. ஓகே. என்ன அறிகுறிகள் பார்த்தா தலைவலி, அசௌகரியமான வயிறு, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்பகுதி. இதென்ன அசௌகரியமான வயிற்றுப்போக்கு அப்படின்னா நம்ம வயிறுனா நம்ம ஒரு மாதிரியாக இருக்குது, உள்ளே வந்து குடுக்குன்னு உருட்டுற மாதிரி அசௌகரியமாக இருக்கக்கூடிய வயிறு, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிறது. இது டைஃபாய்டு ஃபீவரில் வரக்கூடிய அறிகுறி. ஓகே. 1 மார்க்கில் இது இன்னும் வித்தியாசமாக இருக்குது. அசௌகரியமான வயிற்று அப்படிங்கிறது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி தாங்கன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 3 இதில் ஒரே குடல் மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வாய் வழியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தா நிமோனியா. பார்த்தோன்னா நம்ம பெப்டோகாக்கஸ் நிமோனியா அதனால் ஏற்படக்கூடியது. ஸோ எங்கே சார் நிமோனியாவை ஃபஸ்ட்டு நுரையீரலில் தான் பாதிக்கும். ஓகே. நிமோனியா அப்படின்னாவே நுரையீரல் தான். சளி வந்து இது பண்ணிக்குது. நீர்த்திவளைகள் வழித்தொற்று. ஓகே. நீர்த்திவளைகள் வழித்தொற்று மூலம் நமக்கு ஏற்படுது. ஓகேவா? காய்ச்சல், இருமல், வலியுடன் கூடிய சுவாசம் மற்றும் பழுப்பு நிற சளி. ஸோ இதெல்லாம் பழுப்பு நிற சளினா சளியோடு சேர்ந்து ரத்தம் கலந்து வரும் தான் பழுப்பு நிற சளி அப்படின்னு சொல்கிறது. காய்ச்சல், இருமல், வலியுடன் கூடிய சுவாசம் மற்றும் பழுப்பு நிற சளி. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோன்னா காசநோய். லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா காசநோய். ஓகேவா? 8th ஒன் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. ஓகேவா? காசநோய் ஏற்படுது. ஓகே. இது மட்டும்தான் வேறையாக இருக்குது. ஓகே. வேறேன்னா அந்த காசநோய்க்கும் பாக்டீரியாவுக்கும் வேறையாகுது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா டியூபர்குலோசிஸுங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இங்கிலீஷில் கரெக்டாக தமிழில் வந்து மாறுது. ஓகேவா? காசநோய்ங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா நோய்க்காரனால ஏற்படக்கூடியது. இது நுரையீரலில் தான் பாதிப்பு ஏற்படுது. நீர்த்தொற்று வழித்தொற்றுதல். ஓகே. அதே போல் தான் நீர்த்தொற்று தொற்றுனாலும் நீர்த்தொலைகள் வழித்தொற்றுனால ஏற்படக்கூடியது. மூக்கின் வழியாக அடர்கோலை வந்து வெளியேறுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய 8 நோய்கள். ஓகே. கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிசலோலிசிஸ், ஓகேவா, பூபோனிக் பிளேக், டிப்தீரியா, காலரா, டெட்டனஸ், டைஃபாய்டு, நிமோனியா,
காசநோய். இந்த 8 நோய்களோட நோய் காரணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அறிகுறி தெரிஞ்சிருக்கணும். இதை தான் 1 மார்க்கில் கேட்போம். ஓகேங்களா? புரியுதா? 5 மார்க் கொஷின், முக்கியமான 5 மார்க் கொஷின். தென் அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடுகளாகவோ வைட்டமின் குறைபாடு நோய்கள் மற்றும் உடற்சிதைவு காரணமாக மூட்டு வலி, மாரடைப்பு, பக்கவாதம் இது நோய்கள் ஏற்படலாம். தொற்றா நோய்கள் புற்றுநோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொற்றா நோய்கள் புற்றுநோய்கள் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தொற்றா நோய்கள். ஊட்டச்சத்து குறைபாடுகள், வைட்டமின் குறைபாடுகள் மற்றும் உடற்சிதைவு காரணமாகவோ மூட்டு வலி, மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் ஏற்படலாம். தொற்றா நோய்களில் புற்றுநோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேவா? இங்கே நம்ம பார்த்தோம் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பார்த்தோம். தென் பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, வைட்டமின் குறைபாடு, உடற்சிதைவினால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, மாரடைப்பு, பக்கவாதம் இது எல்லாமே தொற்றா நோய்களோட எடுத்துக்காட்டு. இந்த தொற்றா நோயில் எய்ட்ஸ் மட்டும் பார்த்தோன்னா இறப்பு நோய் ஏற்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பாக்டீரியா நோய்கள் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பாக்டீரியா நோய்கள் பாக்டீரியா நோய்கள் தான் நம்ம இப்போ மேலே பார்த்தது. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 8 நோய்கள் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த 8 நோய்கள் பாக்டீரியா நோய்கள் நம்ம மேலே பார்த்தோம். ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா சிற்றினங்கள் இருந்த போதிலும் ஒரு சில பாக்டீரியங்கள் மட்டுமே மனித நோய்களோடு தொடர்புடையது. அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா சிற்றினங்கள் இருந்த போதிலும் ஒரு சில பாக்டீரியங்கள் மட்டுமே மனித நோய்களோடு தொடர்புடையது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான பாக்டீரியங்கள் இருக்குது. எல்லா பாக்டீரியா நோய்களை ஏற்படுத்திச்சுன்னு வச்சுக்கவே நமக்கு உயிரோடு இருக்க மாட்டோம். ஸோ ஒரு சில பாக்டீரியங்களை மட்டும் நம்ம மனித நோய்களோடு தொடர்புடையது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம். பெனிஃபிஷியல் பாக்டீரியா, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு. அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா தான் நோய் உண்டாக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் மட்டும் நம்ம மனிதனோட தொடர்புடையது. பெனிஃபிஷியல் பாக்டீரியா மனிதனுக்கு பயன் தரக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இவை நோயூக்கி பாக்டீரியங்கள் என அழைக்கப்படுகிறது. மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய பாக்டீரியங்கள் நோயூக்கி பாக்டீரியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 2 மார்க் கேட்போம். நோயூக்கி பாக்டீரியா என்றால் என்னென்னு கேட்டால் இது வரைக்கும் எழுதிடு. ஓகேவா? நோயூக்கி பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் எழுதிடு. 2 மார்க் கேட்போம். தென் இந்த நோயூக்கி வெளியிடும் நச்சுப் பொருட்களை உடலை பாதிக்கிறது. இந்த நோயூக்கி பாக்டீரியங்கள் சில நச்சுப்பொருள் வெளியேற்றுறது. ஸோ அந்த நச்சுப்பொருள் தான் நம்ம உடலை பாதிக்கப்படுது, நோய் உண்டாகுது. பொதுவாக நோயூக்கிகள் பாக்டீரியங்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி நம்ம அட்டவணையில் தான் பார்த்தோம். ஓகேங்களா? பாக்டீரியங்கள் காற்று, நீர் மூலமாக அல்லது நீர்த்திவளைகள், தூசிகள் போன்றவற்றில் உள்ளிழுத்தல் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுது நோய்கள் நமக்கு ஏற்படுது. ஓகேவா? அல்லது நோய் தொற்றின் ஒருவரின் பாத்திரங்கள் மற்றும் ஆடைகள் போன்றவற்றை பரிமாறிக்கொள்வதன் மூலமாகவோ பரவுகிறது. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்ல, அந்த நோய் தொற்று ஒருவருடைய ட்ரெஸ்ஸு அவன் போட்டுக்கிற, அவனுக்கு ஒரு நோய் இருக்குது, காய்ச்சல் இருக்கிறான், அந்த ட்ரெஸ்ஸை துவைக்காமல் அப்படியே போகிறதுனால நமக்கு அந்த காய்ச்சல் நமக்கு பரவுது. ஸோ அவன் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் அவன் சாப்பிட்ட பிளேட்டை கழுவாமல் சாப்பிட்றதுனால, ஏன்னா அவனுடைய கிருமி அவன் எச்சிலேருந்து வாய் திவலையிலேருந்து அந்த பிளேட்டில் இருக்கான். அந்த பிளேட்டை நம்ம வாஷ் பண்ணாமல் விளக்காமல் நல்லா காய வைக்காமல் அந்த பிளேட்டை கழுவி நல்லா வெயில் காய வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கிருமி அந்த பிளேட்டில் இருக்கும். அது மூலிமா நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த கிருமி நம்ம உடம்புல நமக்கு அந்த நோய் தொற்றும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, காற்று மூலமாகவோ, நீர் மூலமாகவோ, நீர்த்திவளைகள், தூசிகள் போன்றவற்றை உள்ளிழுத்தல் மூலமாகவோ, நோய் தொற்று ஒரு ஆடைகள் மூலமாக, பாத்திரங்கள் மூலமாக நமக்கு நோய் தொற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கியமான 1 மார்க் கொஷின் வைடால் சோதனை. ஓகே, டைஃபாய்டு காய்ச்சலுக்கான உறுதி செய்யும் சோதனை, அதான் வைடால் சோதனை. முக்கியமான 1 மார்க்கு கண்டிப்பாக கேட்போம். வைடால் சோதனை, வைட்டல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. டைஃபாய்டு காய்ச்சலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு, உறுதி செய்யும் சோதனை. ஓகே, அதான் வைரல் டெஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா வைரஸ் நோய்கள் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, வைரஸ் நோய்களும் பார்த்தோன்னா நமக்கு 8 நோய்கள் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, புரியுதா கண்ணு? ஓகே, தேங்க்யூ.